சிறப்பு சிறப்பு. லைவ் போயாச்சுன்னு நினைக்கிறேன். போயாச்சு தானே? வந்தாச்சா? எல்லாருக்கும் எங்க குரல் கேக்குதா? கேக்குதுன்னா ஓகேன்னு கொடுங்க இப்ப மெசேஜ்ல. வீராசாமி படத்துல டி ராஜேந்திர ஐயா நீங்க ஓகேன்னு எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. ஓகே 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 கொடுங்கப்பா ஒரு 2-3 ஓகேவாது. ஒரு ஓகே கூட வர மாட்டேங்குது. மியூட்ல இருக்கிறோமா? இல்ல 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 பாப்போம். அங்க டைப் பண்ணோனே கொஞ்சம் லேட்டரா தான் இங்க வரும்னு நினைக்கிறேன். ஓகே நன்றி நன்றி நன்றி. இப்ப எத்தனை ஓகே வருதுன்னு மட்டும் பாருங்க நீங்க. ஓகே 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 சிறப்பு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கப்பூர்ல இருந்து மக்கள் உங்கள் அனைவரையும் இந்த லைவ் மூலியமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடன் இணைந்து இந்த நேரலையை இன்னும் சிறப்பிப்பதற்காக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்றாலும் இங்க வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கிறாரு. எங்க குப்பைனா நீங்க நினைக்கிற குப்பை கிடையாது. இங்க வந்து தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நடராஜன் அவர்களை வந்து உங்களிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சிங்கப்பூர்ல வந்து ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில வழி நடத்தி கொண்டு போறதுக்காக ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து இங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வாலண்டியர் தான் நமது நடராஜன் அவர்கள். ஏன் அப்படின்னா மலேசியால தீட்சை வாங்கினாலும் கூட அதை தொடர்ந்து ரொம்ப அர்ப்பணிப்போட இங்க இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய பர்மிஷன்ஸா இருக்கட்டும், லெட்டர் ஃபார்மாலிட்டிஸா இருக்கட்டும், அனைத்தையும் வந்து ரொம்ப பக்காவா ரொம்ப சிறப்பா வந்து நம்ம பரம்பொருள் அறக்கட்டளைக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அங்க அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மிகவும் அற்புதமாக இந்த அருமையான இந்த நிகழ்வு இங்க நடக்க போகுதுன்னா அதற்கு ஒரு அற்புதமான காரணமாக இருக்கக்கூடிய நடராஜனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். எப்படி பிரதர் இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப ஹைப்ப போட்டு பில்டப் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல டைரக்டா क्वेश्चंस போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாமா? போயிடலாம். சிறப்பு. சரி, இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க இமயமலையில இருந்து டைரக்டா சிங்கப்பூர் வந்துட்டீங்க. ஆமா ஆமா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இமயமலையில எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க? ரொம்ப குளிரா இருந்தது, ஜில்லுன்னு இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னும் ஆக்சுவலா நவம்பர்ல போனதுனால ஏதோ பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். டிசம்பர் ஜான்ல எல்லாம் போனா ஃப்ரீசிங் கண்டிஷன் தான். இப்பவே ஆல்மோஸ்ட் அங்க வந்து பனிப்பாறைகள் அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சில்னஸ் ரொம்பவும் தாங்க முடியாம லெஃப்ட் கால்ல ஒரு லைட்டா பெயின் வர அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம் என்ன, அவ்வளவு சில்னஸ். சாதாரணமாலாம் யாராவது போனாங்கன்னா ஒரு ஏன்னா ஆல்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி. அங்க ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக வந்து பிசிக்கல் கண்டிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அங்க வந்து பயணம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல எல்லாம் போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்னதான் ஜாக்கெட்டை கவர் பண்ணாலும் கூட அதை கடந்து வந்து உங்களோட காலில் வந்து ரொம்ப சில்னஸ் ஃப்ரீசிங் கண்டிஷனா இருக்கும். ஸோ அங்கிருந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள். ஏன்னா என்னதான் நம்ம உடல் அளவுல பிசிக்கலி சில சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட பட் நான் பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் தவம் செய்து அங்க இருக்கக்கூடிய நிலப்புராணனா இருக்கட்டும், ஆகாய புராணனா இருக்கட்டும், நீர் புராணனா இருக்கட்டும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களின் தத்துவத்தையும் அந்த ஆற்றலை உணரணும்னா இமயமலை தான் ஒரு மிக சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இமயமலைனா ஏதோ கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர், ஃப்ரெஷ்ஷான தண்ணி, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை நம்மளால அங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால அடிக்கடி அங்க ஓடி போயிடுறது. ஏன்னா நம்ம இத்தனை பேருக்கு தீட்சை கொடுக்கறதுனால அந்த ஆற்றலை ரீகெயின் பண்றதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா இதனால எல்லா வீடியோலயும் நான் ஹிண்ட் கொடுப்பேன். இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க அடிக்கடி வரணும், பயணம் பண்ணணும், டிராவல் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க வந்து முழுக்க வந்து நீங்க கிரகிக்க முடியும் அப்படின்னு வந்து நான் நிறைய ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஒருவேளை இமயமலை போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட எந்த மாதிரியான இடங்களுக்கு போலான்னு பாத்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்களுக்கு போலாம். அங்கேயே வந்து அவ்வளவு ஆற்றல் அதிகமாக வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காப்புல? எங்க சொல்றீங்க? இமயமலையிலேயே ஒரு வழிகாட்டி. அவரை சொல்றீங்களா? பைரவர் நாய சொல்றாரு. அதாவது வீடியோ கூட போட்டிருந்த ரீசெண்டா, எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில், இந்த வார்த்தையை கவனிக்கணும். எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில் உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையையும் ஆற்றலையும் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட இறைவன் கொடுத்தருள்வான் அப்படின்றாங்க. அப்படின்றப்ப எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றக்கா ஒரு உயிருக்கு நம்ம நல்லது பண்றது இல்ல, ஹெல்ப் பண்றது இல்ல.
எல்லாருக்கும் உணவு கொடுக்குறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஹெல்ப் பண்றோம். அதுல நாய், பன்றி, கழுதை, புலி, மானு, தேனு எதை வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம உதவி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வழி தெரியாம இருக்கிறப்போ, தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த நாயை நாங்க கூப்பிடல, எதுவுமே பண்ணல. எங்கள பார்த்தோனே வேக வேகமா கூட வந்து நின்னுட்டு, அது அந்த நாய் பக்கத்துலயே அந்த ஏரியால போறதுக்கு பயப்படுறானுங்க. ஏன்னா, அது கொஞ்சம் அவ்வளவு ஒரு டெரரான பீஸ் போல அது. ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மூலையில இருந்து 7, 8 கிராமங்கள் மலை மேல தாண்டி வந்து சரியான லாங் டிராவல் அது. 7 கிராமங்கள் தாண்டி வந்து 7, 8 கிலோமீட்டர் டிராவல் வந்து நின்னு கூடவே அந்த மலை முகடுகள்லாம் ஏறி, ஆறு மேல ஏறி, ரொம்ப கஷ்டமான பாதையெல்லாம் போய் மேல இருந்துலாம் கீழ விழுந்தா ஆல் ஸ்பாட் அவுட். அந்த மாதிரியான இடங்கள்லாம் டெக்னிக்கா கூட்டு போய் வழி காமிச்சது அந்த பைரவர் தான். சூப்பர். முழுக்க அங்க வந்து ஜம்தக்னி ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அவரு. அங்க அவர் தவம் செய்த ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அந்த நாய் படுக்குது. வேற எங்கேயுமே படுக்க மாட்டேங்குது. அதுதான் அதோட எல்லை. சரி. அந்த எல்லையை தாண்டி அது வரது கரெக்டா அந்த இடத்துக்கு நாங்க வந்தோடனே அங்க இருந்து வழிகாட்ட ஆரம்பிக்குது. சோ இத இந்த இந்த ஒரு ஓப்பனான உண்மையை சொல்லல. பட் மக்களுக்கு இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். விலங்குகள் மூலியமாக இந்த சிவாம்சம் பெற்றவர்கள், ஈஸ்வர அம்சம் பெற்றவர்கள் வந்து குறிப்பா நாய் மூலியமாக வந்து நமக்கு வந்து துணையா வழிகாட்ட வருவாங்க. சப்த ரிஷிகள்ல ஒருத்தரா அவர் இருக்கிறதுனால, சிவனோட அனுகிரகத்தை அவர் பெற்றதுனால, அந்த நாயோட உடம்புல அதை ஆட்கொண்டு நமக்கு வழிகாட்டும் ஒரு பயணமாக அவர் வந்து கூடவே வந்தார். அது நல்லா உணர முடிஞ்சுச்சு. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, செல்லக்குட்டிங்க பாருங்கன்னா அது மதிக்கவே மதிக்காது. போட்டோக்கெல்லாம் போஸே கொடுக்காது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு வரும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஆனா வந்து அந்த ஷோயிங் ஆஃப் மென்டாலிட்டி அந்த டாக்கு கிடையவே கிடையாது. தன்னை காமிச்சிக்கவே காமிச்சிக்காது. அது பாட்டுக்கு போகும். அந்த மாதிரியான ஒரு தன்மையில இருந்த ஒரு டாக். ஸோ அதனுடைய அனுகிரகமும் கிடைச்சதுன்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டிராவல் தான் ரீசென்ட் இமயமலை ட்ரிப். சூப்பர், சூப்பர். நன்றி, நன்றி. ம். சோ இப்ப நான் வந்து கியர்ஸை சேஞ்ச் பண்ணி ஐ வாண்ட் டு கோ இன்டு தி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பத்தி ஓகே, கேட்க வந்திருக்கேன். டன். இப்ப நிறைய பேரு இந்த 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 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ம். காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, சோ அதே மாதிரி ஒருத்தன் வளர்ந்து வரானா பொறாமப்படுறவங்க நிறைய இருக்காங்க. சரி. சோ இந்த வயசுல ஒரு என்ஜிஓ நடத்துறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. சரி. எப்படி அதை வந்து எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நடத்துறீங்க, எப்படி சேலஞ்சஸ் அதை ஃபேஸ் பண்றீங்க? நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் வளர்றானா அவனை எப்படியாச்சும் அடிச்சு உட்கார வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆமா. அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? முதல்ல இதை நான் என்னுடைய வளர்ச்சியா பார்க்கல. காரணம் என்னன்னா, அது நிகழ்த்துது அப்படின்னா, அது முன்னாடி யாரும் நிக்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். சோ என்னுடைய வளர்ச்சியை நான் என்னுடைய வளர்ச்சியா பார்க்கல. எங்கேயோ சினிமா துறையில இருந்த ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான ஞானத்தை கொடுத்து இந்த பாதையில பயணம் பண்ண வச்சு இதன் மூலியமா மக்களை கனெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்றாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அதை நிகழ்த்துது. இதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் கடைசி வரைக்கும். அவ்வளவுதான் என்னுடைய பொறுப்பா நான் நடக்கிறேன். அவங்க நடத்துறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை? எல்லா பொறுப்பையும் அவங்க மேல போட்டுட்டேன். நல்லது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம்ன்றப்ப நமக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் கூட மக்கள் வந்து புரிந்து கொள்ளாத மக்கள் 1008 விஷயம் பேசதான் செய்வாங்க. அவங்க அறிவுக்கு பேசுவாங்க, அவங்க புரிதலுக்கு பேசுவாங்க, புக்கு படிச்ச நாலேஜ்ல பேசுவாங்க, அடுத்தவங்க கிட்ட தெரிஞ்ச விஷயங்களை பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த காலகட்டம் அந்த மாதிரியான காலகட்டம் தான். சரி, டக்கு நான் ஒரு மாற்று, நான் பெரிய ஞானத்துக்கு உலகத்துக்கு வந்து நான் ஞானத்தை போதிக்க போறேன்னா புரிந்து கொள்பவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 1.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்றைய நிலைமைக்கு இருக்கிறாங்க. 1,80,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 2.5 கோடி பேருக்கு மேல இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்திருக்காங்க அப்படின்னா, இந்த 2.5 கோடி பேர் திருந்தணும்ன்ற நம்ம விருப்பப்பட்டாலும் கூட இன்னைக்கு யாருமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்ப என்ன, இந்த நான் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டு ஒருத்தர் 2 பேர் முழுதாக தெளிவானாலும் போதுன்ற தன்மையில் நான் இருக்கிறப்ப நான் ஆல்ரெடி ஐ மீன் பிளிஸ். என்னோட இலக்கை நான் பெருசா வைக்கும் போது நான் கஷ்டப்படுறேன். எனக்கு இலக்கே கிடையாது, நான் பிரசன்ட்ல வாழ்றேன்னு நினைக்கிறப்ப எனக்கு என்ன இலக்கு? எனக்கு இலக்கே பிரசன்ட்ல வாழ்றதுதான் இலக்கு. ரெண்டாவது, பிரசன்ட்ல வாழும்போது என்னோட எதிர்காலம் வந்து தானாகவே சீரமைக்கப்பட்டு விடுகிறது. யோகானந்த பரமஹம்சர் அதான் சொல்றாரு. எஸ்எஸ்ஒய்ன்னு சொல்லுவாங்க. சாரி எஸ்எஸ்ஒய் கிடையாது, அது சித்த சமாதி யோகா. அவர் இருந்தது வந்து லகரி மகாசாயர், யோகானந்த பரமஹம்சர். அவர் வழியில வந்தவங்களுக்கு தெரியும். அதாவது மகாவதார் பாபாஜி வழியில வர்றவங்க அவங்க. யுக்தேஸ்வர்கிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, யோகானந்த பரமஹம்சர், டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், ஜஸ்ட் லிவ் இன் த பிரசன்ட், யுவர் ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர் அப்படிங்கிறார். எவன் ஒருவன் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்கிறானோ எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்காது, இறந்த காலத்தை பற்றிய வருத்தமும் இருக்காது. பிரசன்ட்ல அவன் வாழும்போது, இப்ப இந்த சுச்சுவேஷன்ல பிரசன்ட்ல வாழ்றது, நான் இப்ப பேசணும்னு நினைக்கிறேன், பேசுறேன், அவ்வளவுதான் பேசணும். இந்த நேரத்துல உட்காந்துட்டு நைட்டு நமக்கு டாக்ஸி கிடைக்குமா கிடைக்காதா, ஐயோ நான் நம்ம ஷோக்கு வந்து ஆளுங்க வருவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்றைய இந்த சூழ்நிலையில நான் வாழக்கூடிய தன்மை இழந்துடுறேன். அப்ப எப்ப நான் பிரசன்ட்ல வாழ ஆரம்பிக்கிறேனோ என்னோட எதிர்காலம் தானாகவே சரி செய்து விடும். மிக அழகாக அற்புதமாக தப்பா நடக்கிறது கூட அருமையா நடந்துரும்.
ஓகே. அப்படி இருக்கும்போது இன்னொரு கேள்வி வருது. இப்போ ஒரு மேரேஜ் நடத்துறோம்னா, அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர பத்தி நடத்துவாங்க. எல்லாமே வாட் இஃப் சினாரியோன்னு சொல்லிட்டு. அப்பனா அது தப்புன்னு சொல்றீங்களா? நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், விஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, இப்போ நான் பிரசன்ட்ல வாழ்றேன். இப்போ இந்த லேப்டாப் ஆன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணணும்ன்றது நாலேஜ் தான் வேலை செய்யுது. இதுக்கு நாலேஜ் தேவை. சரி. ஆனா இது சரியா நடக்குமான்றதுக்கு நாலேஜ் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது நம்ம கையில இல்ல. ஒரு செயலை செய்வதற்குண்டான அறிவை பயன்படுத்து, அதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் அறிவிற்கு மீறி ஒரு விஷயம் போகும்போது அது உன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு தெரியுது. எதிர்காலம் உன் கண்ட்ரோல்ல இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. விச் மீன்ஸ் இப்ப நான் செய்யறதுதான் எனக்கு எதிர்காலமா நடக்க போகுது. அதான் என்னோட டெஸ்டினியா இருக்கு. அப்ப நான் பிரசன்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது எனது எதிர்காலத்தை அதுவே சீரமைத்து விடும். அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் அறிவை பயன்படுத்த வேண்டும். எனது அறிவுக்கு மீறிய செயல்கள், எனது அறிவுக்கு மீறிய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம பொறுப்பு எடுத்துக்க கூடாது. இறைவா நீ பார்த்துக்கொண்டு சரண்டர் பண்ணிட்டோம்னா அது நம்மளுடைய நல்லதுக்கு தான். அது வலிக்காது, வேதனையா இருக்காது. பிளான் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க, எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் அதை மீறி ஒண்ணு செயல்படும் அந்த இடத்துல. எத்தனையோ நம்ம லைஃப்ல எவ்வளவோ பிளான் பண்ணிருப்போம், என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சோம், நடந்துருச்சா? எல்லாமே நடந்துருச்சா? அப்ப அதை தாண்டி ஒண்ணு நடக்குது இல்ல. அப்ப அந்த அந்த தாண்டி நடக்கிறது தான் அதிகமா மெஜாரிட்டியா நடக்குதுங்க. அப்ப அந்த ஒரு தாண்டி நடக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியான விஷயம் தான் இறைன்னு நான் மீன் பண்றேன். நான் மட்டும் இல்ல, உலகமே அதான் சொல்லுது. என்லைட்டன் பீயிங்ஸ் அதான் சொல்றாங்க. நமக்கு என்ன கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். கண்ட்ரோலை மீறி இப்போ உக்ரைன்ல வார் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? புதினுக்கு ஒரு மெயில் போடலாம், ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மெயில் போடலாம். இப்ப நான் போய் என்ன புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கட்டி நிக்க முடியுமா? இல்ல போய் நின்னா தான் போய் போர் நின்றுமா? ஏன் உயிர் வேணா போய். இதான் முட்டாள்தனம், அறியாமைன்ற. எனது தகுதிக்கு மீறிய விஷயங்களை, எனது செயலுக்கு மீறிய விஷயங்களை ஐயோ அப்படி நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. இறைவா இதை நீ பார்த்துக்கொள்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுறணும். அது நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும். ஏன்னா அட் எண்ட் எல்லாமே கேம் தானே. இப்போ வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லயே நிறைய சஞ்சீவினி, வைரதேகி அப்படி எல்லாம் கொடுக்குறீங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுனீங்கன்னா கேட்க நினைக்கிறேன். நிறைய சஞ்சீவினி, வைரதேகி அந்த மாதிரி மூலிகை மருந்துகள் எல்லாம் கொடுக்குறீங்க. சரி. ஸோ பப்ளிக்கோட அபிப்பிராயம் என்னன்னா, நீங்க வந்து 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, ஆனா 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபான்னு விற்கிறீங்க. அதோட உங்களோட கமெண்ட்ஸ் அதை பத்தி? நல்ல கேள்விதான் பிரதர். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அலோபதியோட டேப்லெட் இன்னைக்கு நீங்க வந்து கேள்வி கேட்காம வாங்குறீங்க. அது எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க தெரியுமா? பாயிண்ட் பைசையில பண்றது 2 ரூபா, 3 ரூபா, 10 ரூபா, 20 ரூபான்னு டேப்லெட் விற்கிறாங்க. யாரோட தேவைகளுக்காக? ஹாஸ்பிட்டலோட தேவைகளுக்காக, தனி மனிதனுடைய லாபத்தின் தேவைகளுக்காக விற்கிறாங்க. இன்னும் டீப்பா நான் போய் சொல்றேன். ஒரு இன்ஜெக்ஷனோட மேக்கிங் காஸ்ட் ரொம்ப 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 கம்மி. நான் உங்களை சாடல, பட் இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறது தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது சுய தேவைகளுக்காக கொள்ளை லாபத்திற்கு விற்கிறார்கள். அதை இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறோம், இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறோம், இவ்வளவு கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா வெளியிடக்கூடாதுன்றனால வெளியிடல. மற்றபடி தேவைப்பட்டா நம்ம தூக்கி நம்ம எல்லா ரிப்போர்ட்ஸுமே கொடுக்கறதுக்கு நம்ம தயார் நிலையில தான் இருக்கோம். அத்தனை உதவி பண்றதுக்கு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன்னு, இப்போ சஞ்சீவினியோட மேக்கிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ 100 ரூபாயா கூட இருக்கட்டும். இப்போ நம்ம விருப்பப்பட்டு ஒரு 1000 ரூபீஸ் டொனேஷன் பண்றவங்களுக்கு இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். இப்போ நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காசை பாருங்க. நீங்க காசை பாக்குறீங்க, அத பாருங்க. அது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றத பாருங்க. எத்தனை பேர் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாவது வந்து பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னா தரம் இல்லாத பொருளை வாங்குவானா? நீங்க சஞ்சீவினி சாப்பிடுறீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்புறம் உங்களுக்கே தெரியல, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகுது, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் சரியாகுது, சைனஸ் சரியாகுது, அது சரியாகுது, இது என்னென்னமோ சரியாகுது. எனக்கே தெரிய மாட்டேன், அவ்வளவு சரியாகுது. வள்ளல் பெருமானோட சூத்திரத்துல செய்யப்பட்ட ஒன்று. கிடப்புல கிடக்கக்கூடிய புத்தகத்தை பத்தி ஒருத்தரும் கவலை இல்லை. கிடப்புல கிடக்கக்கூடிய புத்தகத்தை வந்து ஃபார்முலாவா கொண்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்து அது பயனளிக்குதுன்றப்போ கேள்வி கேட்கறீங்க. ஏன் இத்தனை நாளா கேள்வி கேட்கல? அப்ப கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் தயார் நிலையில இருக்கிறீங்களே தவிர இங்க இருக்கக்கூடிய யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இல்லையே. எல்லாவற்றையும் ஓப்பனாக இந்த உலகத்துல நம்ம பேசிட முடியாது. இலைமறைவு காய்மறைவுன்னு இருக்கத்தான் செய்யும். எனக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கே அது இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கும். இலைமறைவு காய்மறைவுன்று இருக்கத்தான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, வளர்ந்து வரும்போதே இது இப்படி அது அப்படின்னு சொல்லி கொதிக்காம எண்ட் ரிசல்ட்டை பாருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய நோக்கம் என்னன்றது தெரியாது, நம்மளுடைய தேவைகள் மக்களுக்கு எவ்வளவு தூரம் செய்ய போறோம்ன்றது தெரியாது. எல்லாமே சரியா தானே போயிட்டு இருக்கு. தப்பான ப்ராடக்ட்டை கொடுக்கல, சரியான ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம், லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணி பண்றோம், எல்லாமே சரியா தானே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷோரூம் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஷூவோட காஸ்ட் வந்து 300 ரூபாய்க்கு மேல தாண்டவே தாண்டாது மேக்ஸிமம். ஆனா 2500 ரூபாய் கொடுத்து அந்த ஷூ வாங்குறீங்களே, பிராண்ட் என்ன பிராண்டடு? நான் தெரியாம தான் கேட்கறேன். ஏன் நார்மல் ஷூ போட்டுக்க முடியாதா உங்களால? ஒரு ஒரு ஷூக்கு செலவு பண்றீங்க, ஒரு ஷர்ட்டுக்கு செலவு பண்றீங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்றீங்க. உங்க உடலை நீங்க கெடுத்துக்கிட்ட உடம்ப நீங்க சரி பண்றதுக்கு அதுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாதுன்றத என்னுடைய கேள்வி. 2வது எல்லாத்தையும் இலவசமா குடுத்துட்டா, உங்களுக்கு எப்படி அதோட வேல்யூ தெரியும்? 2வது இலவசமா குடுக்குறதுக்கு நமக்கு இலவசமாக கிடைக்கிறதா? எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல நம்ம. மக்களுடைய கேள்வி பொத்தம் பொதுவா என்ன வேணாலும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் நானு. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கேள்விகள வந்து ஞானம் சம்பந்தமான கேள்விகளா கேளுங்க. ஏன்னா, ஒரு சில பேரோட உருவம், தோற்றத்த வச்சு அந்த மனிதன வந்து சராசரியா எடை போட்டுறாதீங்க. அவனுடைய நோக்கம் என்னன்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அது ஒரு ரெவல்யூஷன கிரியேட் பண்ணும்போது தான் அதோடைய மாற்றமே வந்து தெரிய ஆரம்பிக்கும்ன்றது நெனைக்கிறேன். டைம் எடுத்துக்கங்க. இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கேமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இத்தனை கேள்வி கேட்டா எப்படி? இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். சரி, ஓகே. இப்போ வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி கியர்ஸ் டுவர்ட்ஸ் தி குடும்ப வாழ்க்கைய பத்தியான கேள்விகள். ஓகே. நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன பத்தி கேட்டோம். நீங்க பண்ற எப்படி ஃபண்ட்ஸ் வருதுன்றத கேட்டோம். ஐ வாண்டட் டு சேஞ்ச் தி கியர்ஸ் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலி ரிலேட்டட் क्वेश्चंस. ஓகே. இப்ப கூட பிறந்தவங்களே வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருந்தாங்கன்னா, எப்படி அத மேனேஜ் பண்ணி ஓட்டுறது? இட் கேன் பி அண்ணன், தங்கச்சி, பொண்டாட்டி, புருஷன். ஹவ் டு வி மேனேஜ் இட் அண்ட் தென் சராசரி வாழ்க்கையில எப்படி போறது? பிரதர், இது ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நம்ம திருத்த முடியாது அவங்களெல்லாம். ஏன் அப்படின்னா, இப்ப என்னுடைய ஃபேமிலிலேயே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே இன்னும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. நான் எவ்வளவோ சொல்லியே கேட்கல அவங்க. சாப்பிடாதீங்க, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, நாமே நினைத்தாலும் திருத்த முடியாது. அவர்களுக்கென்று நேரம் வரும்போது தான் திருந்துவார்கள். சொல்றது மட்டும் தான் நம்ம கடமை. அனுபவிக்க போறது யாரு? அவங்கதான். அதுபோல நம்ம வந்து அப்ப அவங்க ஈகோயிஸ்டிக்கா இருக்காங்கன்னா சொல்லி பார்க்கலாம், கேட்கலையா? நம்ம வாழ்ந்து காட்டும் போது அதுல திருந்தலாம். அதுலயும் கேட்கலையா? உன் கேடு கெட்டு போ, எப்படியோ போன்ட்டு விட்டுருங்க. படும்போது தான் புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன். வாழும் வாழ்க்கையில குடிச்சு அதாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கிறது, அந்த அனுபவத்திற்கு பண்றது எதுவும் தப்பு கிடையாது. ஆனா அதே பொழப்பா திரியும் போது, அதே பழக்க வழக்கமாக போகும்போது, அதுக்கு அடிக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தரை இன்னைக்கு ஒரு 1 to 1 கவுன்சிலிங் நான் சந்திக்கிறேன். ஒரு பக்கம் கை வராம, ஒரு பக்கம் கால் வராம ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி இன்னைக்கு அவ்வளவு தூரம் அழுகுறாங்க. பிளஸ் பண்ணி சரி பண்ணுங்க. இப்ப 8, 9 வருஷம் பிரச்சனையா இருக்கக்கூடிய பிரச்சனைய ஒரே பிளஸிங்ல சரியாயிருமா அது? வாழ்ற வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல. நான் அதை அவங்ககிட்டயே சொன்னேன். நான் இது வந்து ஒரே நாள்ல சரியாகாதமா, பிரார்த்தனை மட்டும்தான் ஒரே வழி. சரியான உணவு முறை இல்ல, சரியான கெட்ட ஐ மீன் தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள்ல போய் அடிமையாயிட்டீங்க. அதுலயே ரொம்ப டீப்பா ஊறிட்டீங்க. ஒரு 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 தர்ம நெறியில ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழல. இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாள்ல டக்குன்னு படுத்தா, டக்குன்னு ஒரே மாதிரி சூமந்திரகாளி போட்டா எப்படி சரியாகும்? வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதை பார்க்கல. டிசிப்ளின் இருக்கு. அதையும் பார்க்கல. உணவு முறை இருக்கு. அதையும் பார்க்கல. இறை நம்பிக்கை இருக்கு. அதையும் பார்க்கல. எதையும் பார்க்கல. இஷ்டத்துக்கு இந்த உடம்ப வந்து கொடுத்துருக்கிறான். ஆடுற ஆட்டத்துப்படி நான் ஆடுவேன். அப்புறம் ஒரு நாள் படுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஒவ்வொருத்தரும் செய்த கர்மாவை அவரவர் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அது யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மீ. ரமண மகரிஷியே வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்துல புற்றுநோய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, உலகத்துக்கே சரி பண்றீங்க, நீங்க உங்களுக்கு சரி பண்ணிக்க மாட்டீங்க? இது இப்பவே அனுபவிச்சு முடிச்சுன்னா எனக்கு அடுத்த பிறவி தேவையில்லைன்னா இதை அனுபவிக்கிறக்கா அடுத்த பிறவி நான் பிறக்கணுன்றக்கா நான் அனுபவிச்சு முடிச்சிடுறேங்கிற அதுக்காக ஒரு தவறு செஞ்சுட்டாரு அர்த்தம் இல்ல. அடுத்தவங்க செஞ்ச கியூர் பண்ணதுனால வந்திருக்கலாம், இல்ல முன் ஜென்மத்தோட தொடர்ச்சி. இதெல்லாம் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. எப்படி வேணாலும் அடிக்கும். நம்ம ஒரே விஷயம், தைரியமா நம்ம பயணம் பண்ணி போறோம், அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. இப்ப எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க, அடுத்தவங்களை தொடாதீங்க, அந்த எனர்ஜி வந்து இப்ப பாஸ் ஆகும், கர்மா டிரான்ஸ் ஆகி தொலையட்டும். அப்படியாவது கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அப்படியாவது அந்த மக்கள் ஒரு நம்பிக்கைக்கு வரட்டும். அன்பை விட மிக சிறந்தது உலகத்திலே எதுவும் கிடையாது. சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறி கருணை நெறி தான், புரிஞ்சுக்கிட்டோன்ற நான். கருணையோடு ஒருத்தனை நம்ம ஆற தழுவும் போது, நல்லா இருக்கியாடான்னு சொல்லி அவனை இப்படி நம்ம தட்டி கொடுக்கும் போது எனக்கு இதுதான் பெருசா தெரியும். இப்படி தொட்டா அவனோட பாவம் நம்ம மேல வந்துடும், எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நான் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். புரிஞ்சிருக்கும்.
கிளியர். இப்ப அந்த சூழல்ல இருக்கும்போது நீங்க சொல்றீங்க ஓகே அது அவங்களோட கர்மா அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றீங்க. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, கோவம் வருது, தேவையில்லாத சண்டைகள் வருது. சோ அது வந்து என்னதான் நம்ம யோக முறையில இருந்தாலும் நம்மளும் ஹியூமன் பீயிங் தான், எமோஷன்ஸ் இருக்கும். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இல்லாட்டி அதை எப்படி நம்ம வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுன்னு தான் ஒரு பெரிய கேள்வி. ஒருவனுடைய கர்ம வினை என்பது ஒருவனுடைய கர்ம வினை சார்ந்தது கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த கர்ம வினை நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. என் கர்ம வினை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப என் கர்ம வினைப்படி எனக்கு வந்து பிசினஸ் லாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, என் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இருக்காங்க அப்படின்னா என் பிசினஸ் லாஸ் ஆகுறதுனால எனக்கு வருமானம் கம்மியாகும். வருமானம் கம்மியானா இஎம்ஐ கட்டக்கூடிய பிரச்சனை வரும். இஎம்ஐ கட்டக்கூடிய பிரச்சனை வந்தா பேங்க்காரன் வீட்டுக்கு வருவான். பேங்க்காரன் வீட்டுக்கு வரும்போது நான் எங்கேயாவது வெளில இருந்தேன்னா என் குடும்பத்தை கேள்வி கேட்கத்தான் செய்வான். அப்ப என் குடும்பத்தை கேள்வி கேட்கும் போது அது அவங்க சஃபர் ஆவாங்க, அதை அவங்க அனுபவிக்கணும். அப்ப இது என்னன்னா ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க். அப்ப இந்த குடும்பத்தில் இந்த லாட்டிடியூட்ல இந்த ஜென்மத்துல இங்கே இவன் பிறக்கணும் அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் பண்ணும்? உங்க கர்ம வினையை மட்டும் இல்ல, இவனை இந்த இடத்துல கொண்டு போய் அனுபவிக்க விட்டோம்னா இப்ப ஒரு நல்ல புண்ணியம் அதிகமாக செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான்னா ஒரு ராஜா வீட்டுல வந்து பிள்ளையா பிறக்க வைக்கும். அப்ப என்ன, அவன் அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருப்பான், ராஜாவும் புண்ணியம் செஞ்சிருப்பான், பிள்ளையும் புண்ணியம் செஞ்சிருப்பான். புண்ணியமும் சேர்றப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த வித கஷ்டமும் நடக்காது. அப்போ தப்பு அப்படின்னாலும் அது அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது, நல்லது அப்படின்னாலும் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது. ஆக மொத்தம் நீங்க எதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் என்று ஒன்று நடப்பது நம்மை மட்டும் சார்ந்து அல்ல, நம்மை சார்ந்த எல்லோரையும் சார்ந்துதான் நடக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க். இது எப்படிப்பான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இது பிரம்ம ஞானம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களே தண்ணி குடிக்கிறாங்க. இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு எனக்கே இன்னும் தெரியல. இன்னும் போய்கிட்டே இருக்குன்னு டிராவல் பண்ணி இன்னும் அகத்தியர் போகர் போன்றவங்களே போயிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன அவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்களான்னு நினைக்கிறேன். அவங்கள பரவச பேரானந்த நிலையில டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். அத்தனை அண்டங்களை பார்ப்பாங்க, அத்தனை கோள்களை பார்ப்பாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். இப்ப சாட்ல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. அதுல என்ன கேள்வினா, என்னால ஒரு 10வது வகுப்பு படிக்கிறேன், என்னால ஒரு இது படிச்சேன்னா எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க மட்டும் திருக்குறள் எடுத்து விடுறீங்க, வேதாந்தா எல்லாம் படிக்கவே இல்லைன்றீங்க. ஆனா எப்படி உங்களுக்கு மட்டும் ஞாபகம் வந்து சரளமா சரவடி மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வேதாந்தா படிக்கல, மகாபாரதம் படிக்கல, எதுவுமே படிக்கல, ஆனா நீங்க வந்து புக்கே படிக்கலன்னு ஒரு வீடியோல போட்டிருந்தீங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் சரளமா வருது? இதை நான் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நல்லது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லதுன்னா எது நல்லது நமக்கு ஒரு தாட் ஒண்ணு எழ ஆரம்பிக்கும். எண்ணம் நல்லது அப்படின்னா அப்ப எண்ணம்னா எண்ணம் சார்ந்து என்ன மக்களுக்கு சொல்லலான்னு பாக்குறப்ப எண்ணம் திருக்குறள் கூகுள்ல டைப் பண்ணுவேன். எண்ணியாங்கே இது எண்ணியர் திண்ணியராக பெரின்னு ஒரு திருக்குறள் வரும். அதை மனப்பாடம் பண்ணிப்பேன். இது எதுக்காகனா என்னைய தெளிவுபடுத்துறதுக்கு இல்ல. ஞானம் என்ன, அமைதியார், இவ்வளவுதான் ஞானம். சொன்னா யாராவது கேட்பாங்களா? அப்ப அறிவாளி மாதிரி உங்களுக்கு 4-5 திருக்குறள் சொல்ல வேண்டியதா இருக்கு, 4-5 பாட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்காக மனப்பாடம் பண்ணணுமேன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்ச பாடல்கள் தான் சில பாடல்களை தவிர, நீங்க நம்ம கிளாஸ் 2-3 கிளாஸ் கிட்ட அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க வாலண்டியரா. ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கு சம்பந்தம் இருக்குமா? கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். மேபி ஒரு 10% வந்து மேட்ச் ஆகும். ஆனா இதுல நான் பாடல்களே வந்து நான் ஃபுல் டே பேசிட்டு இருக்கேன். நான் பாடல்கள் எங்கேயாவது டச்ல வரும். அப்ப மீதி எல்லாமே என்னோட அனுபவத்துல இருந்து தானே வருது, அந்த ஆன் தி ஸ்பாட்ல தானே வருது. அப்ப என்னன்னா அந்த அனுபவத்துக்கு அவன் எப்ப வேல்யூ கொடுக்குறான்னா ஒரு 4 பாட்டு எப்படி தென் திசையை பார்க்கின்றேன் சொல்வேன் என்றன் சிந்தை எல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்கிறான். ஆஹா, மிகப்பெரிய படிச்சு தெரிஞ்சவரா இருப்பாரு, அப்பதானே மதிக்கிறீங்க. இல்லைன்னா எங்க மதிக்கிறீங்க? இல்ல அது ஒரு பார்ட் ஆஃப் த திங். இப்ப வேதாந்த் அதுல சொல்ற பேஸ் லைன் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வந்து ஈஸியா புரிய வைக்கிறீங்க. ஆனா நீங்க வேதாந்தா படிக்கல, அது எப்படி? அது சிம்பிள் பிரதர். சத்தியம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சரி, சத்தியம் எல்லாருக்கும் ஒண்ணுனா என்ன? அன்பு, இதுதான் சத்தியம். இந்த அன்பை ஆழமா உணரும் போது நான் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்ல, பகவத்கீதை படிக்கணும்னு அவசியம் இல்ல, திருக்குரான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்க கேட்டீங்கன்னா, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துக்களை நீங்க சொல்றீங்களே, நான் எப்படி திருக்குரான் படிச்சிருக்கீங்களா? திருக்குரான் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அவ்வளவு பொறுமையும் கிடையாது. இன்ஃபேக்ட் பைபிள் வந்து படிச்சிருக்கீங்களா? ஏதாவது சும்மா புரட்டி அப்பப்ப பாக்குறது, எப்பயாவது அது என்ன இது போட்டிருக்காங்க டக்குன்னு மூடி வச்சிருவோம். அவ்வளவு தூரம் நான் படிச்சதும் கிடையாது. அப்ப என்னன்னா உண்மையை உணரும் போது எல்லாருக்கும் கான்செப்ட் ஒண்ணுதான். எல்லா உயிர்களையும் நேசி, அன்பு காட்டு, கருணையோடு இரு அப்படி நம்ம சொல்லும் போது அது ஒரு லாஜிக்கலா கனெக்ட் பண்ணும் உங்களுக்குள்ள. அதான் ஒலியின் வேகம்னு சொல்லுவாங்க. ஒலி சுவாசம் நடைபெறும் போது என்ன ஆகுனா, சுழுமுனை சுவாசம் நடைபெறும் போது அதுதான் பேசும், நம்ம பேச மாட்டோம்.
அது பேசுச்சுன்னா எப்படி தப்பா பேசும்? இப்ப இயேசு பிரான்றவர் யாரு? இயேசு பிரான்றது உடல். இயேசுன்ற ஒருத்தரே கிடையாது, அதான் உண்மை. நபிகள் நாயகம்ன்றவர் யாரு? நபிகள் நாயகம்ன்றது அவருக்கு வச்ச பேர், அது அவர் உடல். நபிகள் நாயகத்தின் மூலியமாக அதுதான் பேசியது. இயேசு பிரான் மூலியமாக அதுதான் பேசி, அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க, அதுதான் பேசியது. புத்தர் மூலியமா, புத்தர்ன்ற ஒருத்தரே கிடையாது, அந்த புத்தர் அவர் மூலியமாக அதுதான் பேசியது. ஏன் அவங்க மூலியமா மட்டும் பேசுதுன்னா, அவங்க அதுக்கு முயற்சி பண்ணி போனாங்க, கட்ஸோட நான் பாக்குறேன்னு போனாங்க, அதனால அவங்களுக்கு அது பேசுது. தன்னை இழக்க துணிபவனிடம் எவன் ஒருவன் தயாராக இருக்கிறானோ, தன்னை இழப்பவனின் உடம்பில் இறங்கித்தான் அது பேசும். ஏன்னா தன்னை இழந்தா தான் அது இறங்கு, இல்லைன்னா இறங்காது. அப்ப என்ன நீங்க புத்தரா இயேசுவெல்லாம் கேட்க, அதெல்லாம் தெரியாது, ஏதோ பேசுது இல்ல, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதான் அடுத்த கேள்வி எனக்கு வருது. நான் சொல்லிட்டேன், மகாவிஷ்ணுங்கிறது மகானா இல்லாட்டி யோகியா? ஒரு உடல். மகாவிஷ்ணுன்றது இந்த ஜென்மத்தில் எடுத்த ஒரு உடல், அவ்வளவுதான். இந்த உடலில் இருந்து பேசுவது அதுதான் பேசுது. அதுக்கு பேரு நீங்க பிரம்மம்னு வைங்க, சிவபெருமான்னு வைங்க, மகாவிஷ்ணுன்னு வைங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் வைங்க, அல்லான்னு வைங்க, பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உண்மையை உணர்ந்தாலும் அதுதான் பேசும், வேற எதுவும் பேசாது. இப்ப அடுத்த கேள்வி சாட்ல வந்திருக்கிறது என்னன்னா, டிசிப்ளின் பத்தி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஓகே. எப்படி இந்த இந்த கலியுகத்துல வந்து ஒரு பயிற்சியை வந்து டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணி டெய்லி பண்ணணும், அந்த வைராகியத்தை எப்படி கொண்டு வரணும், அதுன்றது ஒரு கேள்வியா வந்துருந்துச்சு. முதல்ல வைராகியம் வேணும். வைராகியம் இல்லைன்னா எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வைராகியம்னா என்ன அப்படின்னா, திமிருத்தனத்துக்கு பேர் வைராகியம் கிடையாது. என்னானாலும் இதை நான் செஞ்சு முடிப்பன்ற வேகம் வந்தா தான் வைராகியமா மாறும். அது எப்ப வரும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இப்ப இது நான் காலையில எந்திரின்னு இப்போ ஒருத்தவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன் நான் காலையில எந்திரிக்கணும்ன்றது ஆள் மனசுல இருக்கும், நான் எந்திரிச்சே ஆகணும்ன்றது மேல் மனசுல இருக்கும். மேல் மனசு ஜெயிக்குமா, அடி மனசு ஜெயிக்குமா? அடி மனசு தான் ஜெயிக்கும். அப்ப என்னன்னா, அப்ப அந்த அடி மனசுல இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணணும் நீங்க. நான் காலையில எந்திரிச்சா எனக்கு இவ்வளவு நல்லது நடக்கும், காலையில எந்திரிச்சா இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், காலையில எந்திரிக்கிறதா நல்ல குவாலிட்டி, உலகமே இத்தனை பேர் இப்படி எந்திரிச்சாலும் கூட நான் இப்படி எந்திரிக்கணும் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க 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 அடிமனசுல ஆழமா போய் பதியும். எப்ப அடிமனசுல ஆழமா ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சோ அப்பதான் அதுதான் ஜெயிக்கும். நீங்க பேசுறது பூரா மேல் மனசுல இருந்து, கான்சியஸ் மைண்ட்ல இருந்தே பேசுங்க. சப்கான்சியஸ்ல தப்பான விஷயம் தான் அதிகமா போட்டு வச்சுக்கீங்க, அப்ப அதானே ஜெயிக்கும். கான்சியஸ்க்கு சப்கான்சியஸ்க்கு போட்டி வந்ததுன்னா சப்கான்சியஸ் தான் ஜெயிக்கும், கான்சியஸ் ஜெயிக்காது. நேத்து ஒரு 4 நாள் முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க சொல்லுங்க பாப்போம் காலையில? ஏன்னா அது கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. உங்களோட பர்த் டேட் சொல்லுங்க பாப்போம். ரிபப்ளிக் டே. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க. உங்களோட மனைவி வந்து கல்யாணம் பண்ணும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மனைவின்றதுனால மேபி ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெள்ளை வெள்ளை. இப்ப எப்படி ஞாபகம் வந்தது? எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த விஷயம் சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்ற விஷயம் கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும். சோ என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த டிசிப்ளினும் தானா வந்துரும். இப்ப நான் எப்படி என்னை டிசிப்ளின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எது வீணா போனாலும், என் கையை வெட்டி போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, காலை வெட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை, காதை வெட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை, என் குரு என்கிட்ட இல்லைன்னா நான் அழுக ஆரம்பிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா என்னோட வீக்னஸ் பாயிண்ட் அதுதான், என் குருநாதர் தான். அந்த மாதிரி உங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டை இறைவனா நீங்க மாத்திக்கணும். குருவே இறைவர், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே எல்லாமே குருன்றப்போ, அந்த குருநாதர் என்பவர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என்பதும் உடம்பு தான். அவர் வழியாக பேசியதும் இறைதான் பேசியது. இருந்தாலும் நமக்கு வெறும் ஒலின்றப்போ அதை கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு உடலா வச்சுக்கும் போது கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்குல்ல. சோ பிரம்மத்தை வணங்கினாலும் குருவை வணங்கினாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த நிலையை அவங்க அடைஞ்சவங்க தான். அப்ப நமக்கு ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்களோட. சோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, குரு தான் முக்கியன்றப்ப குரு டிசிப்ளின்ல வந்துடுறாரு, குரு தவத்துல வந்துடுறாரு, குரு மெடிடேஷன்ல வந்துடுறாரு, குரு அன்புல வந்துடுறாரு, குரு கருணையில வந்த எல்லாத்துலயும் வந்துடுறாருல குரு. இப்படி நான் என்னோட டிசிப்ளின் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் அந்த குருவின் தன்மையில உங்களால போக முடியல அப்படின்னா அதுக்குண்டான வேல்யூவை கிரியேட் பண்ணுங்க. வேல்யூ இப்போ எல்லாமே ஒரு எதிர்பார்க்குது உங்களோட மைண்ட். எல்லாரும் இப்ப ஞானியா இருக்கிறது இல்ல. இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க. அப்ப அது பண்ணா இது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை கிரியேட் பண்ணிருங்க, அதை பண்ணிருவீங்க நீங்க. ஓகே, புரியுதா நான் சொல்றது? வர்ச்சுவல் வேர்ல்டா. அதாவது இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா சும்மா போறதுக்கும், அங்க போனா எனக்கு ஒருத்த பணம் கொடுக்குறான்றதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல. பணம் கொடுக்குறான்னா வேகமா கிளம்பி போயிருவீங்க நீங்க. அப்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில அப்படி கிரியேட் பண்ணீங்க. இது பண்ணா என்ன கிடைக்கும்ன்றது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லி நம்ப வைங்க உங்க மைண்ட்.
எப்போ உங்க மைண்டை நம்ப வைக்கிறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆயிரும். அந்த இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது அது மெட்டீரியலைஸ் ஆயிரும். புரியுது. ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு எல்லாரும், ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் திஸ் கொஸ்டின். நிறைய கிளாஸஸ் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, சில பேருக்கு இலவசமா பண்றீங்க, பட் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்கு நிறைய செலவுகள் ஆகுது. நீங்களும் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பட் குறிப்பிட்டதா நான் கேட்கணும், பிகாஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வொர்க்கிங் ஃபார் ஃபவுண்டேஷன்ஸ். எப்படி நீங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸை மேனேஜ் பண்ணி மந்த்லி பேமெண்ட் சேலரிஸ் எல்லாம் கொடுத்து எப்படி மேனேஜ் பண்றீங்க இதெல்லாம்? ஓப்பனா ஒரு உண்மையை சொல்ல போறோம்னா, இன்னும் நான் வட்டியெல்லாம் கட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது, இன்னும் பல லட்சம் ரூபாய்க்கு. இல்ல பிரைவேட்டா வாங்கி நான் வட்டி கட்டிடுறேன். பல பேருக்கு தெரியும், நான் இன்னும் கோடி கோடியா சம்பாரிச்சு வேற லெவல்ல ஃபவுண்டேஷன் நடத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் இதை பண்றேன் அப்படின்னா, வெரி ஃப்ராங்க்லி ஐ எம் சேயிங், ஃபவுண்டேஷன் நடத்தணும்னா ஒண்ணு உங்க அப்பா அம்மா கோடீஸ்வரனா இருக்கணும், அதுல இருந்து எடுத்து ஃபவுண்டேஷன் நடத்தணும். எங்க அப்பா அம்மா கோடீஸ்வரன் கிடையாது. சரி, மகாவிஷ்ணு கோடீஸ்வரனா? மகாவிஷ்ணு கோடீஸ்வரன் கிடையாது. மகாவிஷ்ணு எதுல கோடீஸ்வரன்? மனதளவுல கோடீஸ்வரனா இருக்கிற எல்லாரும் நல்லா பார்த்துன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? மக்களுக்கு உதவணும். மக்களுக்குன்னு போயிட்டாவே பணம் தான். வெறும் ஞானத்தை கொடுக்குறேன் வாங்க மரத்துக்கு அடியில கூப்பிடணும், எத்தனை பேர் வருவீங்க? எத்தனை பேர் டிசிப்ளின்டா உட்காந்து கேட்பீங்க? கொட்டாய் விட்டுட்டு கேட்பீங்க, கால் நீட்டிட்டு கேட்பீங்க, பாதி பேர் எந்திரிச்சு போயிருவீங்க நீங்க. அப்ப என்ன, உங்களை ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ நீட் மணி. ஐ மீன்ஸ் நாட் ஐ, த ஃபவுண்டேஷன் நீட்ஸ் மணி. அப்ப அந்த மணியை கொண்டு வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம வேற வழியே இல்லை. நம்ம இப்போ ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாம போகும், ஒரு மாசம் கடன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும், ஒரு மாசம் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு சில மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிலாம் நீங்க கிளாஸ்க்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி. ஏன்னா அத்தனை ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆமா, நம்ம ரொம்ப அதுக்குள்ள டீப்பா போவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வேற கிளாஸஸ் வேற நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப இவ்வளவு விஷயம் நடத்தணும்னா பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? இப்ப சிங்கப்பூர் வந்து நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கேன். இது வரைக்கும் ஆன்மீகத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி 7 கண்ட்ரி 8 கண்ட்ரிக்கு மேல நான் சுத்தி இருக்கேன். கண்ட்ரி சுத்துறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அன்னைக்கு நான் வந்த நோக்கம் வேற, இன்னைக்கு நான் வந்திருக்கிற நோக்கம் வேற. இப்ப நான் எவ்வளவு தூரம் நான் வெளியூர் சுத்துறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்கேன். ஏன் ரூம்குள்ளேயே உட்காந்து தவம் பண்ணுவேன். மேக்சிமம் தேவைன்னா மட்டும், ஏதோ அவசியம்னா மட்டும் தான் வெளியில போயிட்டு இருக்கேன். இதை கடந்து இன்னைக்கு இந்த மக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு சிங்கப்பூர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா நீங்க வேலை பாக்குறீங்க, தெரியுது எனக்கு. சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து இங்க இருக்கு. அப்ப இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா வேற வழியில ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் த மணி டு கம் ஹியர். ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாத்துக்கும் பணம் வேணும். எண்ணங்கள் பெருசா இருக்குன்றப்ப பணம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அப்ப வேற வழி இல்ல, ஃபவுண்டேஷன்ல இருந்து வரக்கூடிய கிளாஸ் பேமெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஆன்லைன் கிளாஸ் பேமெண்ட்ஸ், டைரக்ட் கிளாஸ் பேமெண்ட்ஸ் தனித்தனியா நான் பிரிச்சிருக்கேன். டைரக்ட் கிளாஸ் பேமெண்ட்லயும் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனா அதை மொத்தமா என்னுடைய உழைப்பு மொத்தமும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கட்டும்ன்றக்கா முழுக்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டொனேஷனா நான் கொடுக்குறேன், ₹1 கூட எடுக்காம. ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து வரக்கூடிய பேமெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா ஜிஎஸ்டி கட்டுறேன். எல்லாரும் சொல்றாங்க இவன் டாக்ஸ் கட்ட மாட்டான். யாரு பார்த்தாங்க நான் டாக்ஸ் கட்டல? நான் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறேன் தெரியுமா? மாசம் மந்த்லி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். அது போக இன்கம் டாக்ஸ் வேற கட்டிட்டு இருக்கேன். நான் எனக்கு பர்சனலா வரக்கூடிய வருமானத்துக்கு இன்கம் டாக்ஸும் கட்டிட்டு இருக்கேன். அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை மறுபடியும் ஃபவுண்டேஷனுக்கே டொனேஷன் பண்றேன், என்னுடைய செலவுகள் போக. நான் சொல்றது நீங்க சொல்ற பர்சனல் இன்கம் வந்து யூடியூப்ல இருந்து வர வீடியோ கிளாஸ், அது சொல்றீங்க. அது பர்சனல்ல இருந்து வரக்கூடிய கிளாஸா இருக்கும், 1-to-1 செஷன் அப்பாயின்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து வரக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் அட்டென்ட் பண்றாங்கன்னா 10 பேர் பேமெண்ட் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். 90 பேருக்கு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன் நான். அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். இதுல ஒரே ஆளே 2 டைம் 3 டைம் வர்றவங்களா இருக்காங்க. ஏன்? எனக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு பிரதர். பணம் இதெல்லாம் செகண்டரி தான். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன் வள்ளலாரே ஃபீல் பண்ணி போக வச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு இத்தனை பேர் வராங்கல்ல, எனக்கு அதுதான் ஹாப்பினஸா இருக்குன்றேன் நான். அதுக்காக இந்த உயிரே போனாலும் கவலை இல்லைன்றேன். ஏன்னா இங்க இருந்து போனா நிம்மதி தான் எனக்கு. அங்க போய் ஜாலியா அண்டம் விட்டு அண்டம் சுத்திட்டு உங்ககிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை. எத்தனை கேள்விக்கு எத்தனை பதில் சொல்ல வேண்டியது இல்ல. ஏன்னா கேள்விகள் நிறைய வந்து மகாவிஷ்ணு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. பட் ஆனா எங்க செலவு பண்றாங்க, என்ன பண்றாங்க, எதனால இது இவ்வளவு பண்றாங்க, யூடியூப்லயும் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, என்னதான் பண்றாரு அவருன்றது ஒரு கேள்வியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். 1 கோடி நீ பார்த்த அதே டயலாக் தான் உங்களுக்கு. 1 கோடி ஆமாப்பு நான் பார்த்தேன். 1 கோடி நீ பார்த்த, என்னோட அக்கௌண்ட்ஸை காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பஞ்சாயத்து இருக்குன்னு. வேணா வாங்க உங்களுக்கு ஃப்ரீயா காட்டுறோம். ஒரு நாள் உட்காந்து பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி நீங்களும் ஃபீலிங்ல உட்காந்துருக்கீங்க. தம்பி என்ன தம்பி இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு நிலைமை. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம்னா அப்புறம் நம்மள மாதிரி ஒத்த சிந்தனை உள்ள ஆட்கள் எங்கேயாவது ஒருத்தராவது இருக்க மாட்டாங்களா? அவங்க அப்புறம் கையை பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க. வேதாத்திரி மகரிஷி ஐயா கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ ஒருத்தரும் கேட்கல.
பொள்ளாச்சிக்காரர் ஒருத்தர் தான் முன்னாடி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஒருத்தர் வந்துட்டாரு, அவரோட லெவலே வேற மாதிரி போயிடுச்சு. அது போக இன்னும் பெயர் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில ஃபவுண்டேஷன்லாம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சிந்தனை செயல் கரெக்டா இருக்குன்றப்ப தானே அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் கூட நான் கஷ்டத்தை ஏத்துக்க மாட்டேன், நான் வேதனையை இருக்க மாட்டேன், எனக்கு 24 மணி நேரம் சுகமாவே போகணும்னா என்ன இது விளையாட்டா? அது எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். கண்டிப்பா. அதான். சரி, வேற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சொல்ற பதில்ல மூழ்கி போய் அடுத்த கேள்வி கேட்க மறந்துட்டீங்க. கரெக்ட், அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு கேள்வி வந்து நம்ம சாட்ல வந்திருக்குது என்னன்னா, இப்ப குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க. சரி. அப்பா பண்றாங்க நிறைய கர்ம இது கெட்டதா தான் பண்றாங்க. சரி. அவர் ஆனா எந்த இதுவும் அனுபவிக்கல இந்த ஜென்மத்துல. இன்கேஸ் அவர் இறந்துட்டாருன்னா அந்த அவங்களோட இதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு வருமா? நிறைய டைம் பதில் சொல்லியிருக்கேனே. இருந்தாலும் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். அவரவர் செய்த கர்மவினை அவரவரையும் சாரும், அவரது குடும்பத்தையும் சாரும். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகித்தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஜாக்கி சானோட பையன் வந்து ட்ரக் கேஸ்ல மாட்டினாரு. அவமானம் பையனுக்கு மட்டும்தானா? இல்ல, அப்பாக்கும் தான். இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தின பேர் இப்படி கெடுத்துட்டானேன்னு சொல்லி வெறுப்பு ஆகுதா ஆகலையா? ஷாருக் கானோட பையன் அந்த மாதிரி ஒரு இதுல மாட்டினாரு. அவருக்கு அந்த வருத்தம் வேதனை இருக்கதான், அது நல்லது கெட்டதுன்றதுக்குள்ளேயே போக விரும்பல. அந்த பிரச்சனையில போயிட்டாவே அந்த அவமானம் பெற்றோருக்கு வருதா வரலையா? அப்ப கண்ணெதிர்க்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் கவனிங்க. எல்லா கேள்வியும் கேள்வியா கேட்டு பதிலாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்க கண்ணு முன்னாடி நிறைய உணர்த்திட்டு இருக்கு. கவனிச்சீங்கன்னாவே போதும், அவ்வளவு பதில் அதுல இருக்கு. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து விமென்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் முன்னாடி உள்ள மேரேஜ்க்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கும் டிராஸ்டிக் டிஃபரன்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து முன்னாடி வந்து நல்லா போல்டா இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க, ஏன்னா புருஷனோட கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி லேடிஸ்க்கு என்ன மாதிரி ஒரு கருத்து நீங்க சொல்லணும்னு இருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் என்னோட எக்ஸாம்பிள். வெரி சிம்பிளி சேயிங், திருமண வாழ்க்கை என்பதே கமிட்மெண்ட் தான். சரி, பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற தயார் நிலையில இல்லாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணாலே பொறுப்பு வரும், ஹாய் ஹலோ சொல்லணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அழகா இல்லைன்னு தெரிய வரும், அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுக்கு அப்புறம் வெறுப்பாகும். இருந்தாலும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு மிகப்பெரிய பக்குவம் வேணும். பக்குவம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள். கணவனும் எதிர்பார்ப்பார், மனைவியும் எதிர்பார்ப்பார். கல்யாணம் என்பது என்னன்னா, ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிக்கப்பட்ட நூல் போன்றது. ரொம்ப இழுத்தீங்கனாலும் அந்துரும், ரொம்ப இழுத்து பிடிக்கலனாலும் பங்கின்னு போயிடும். அப்ப எப்படி? ஈக்குவலா இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிக்கணும், சண்டைக்கு இழுத்து பிடிக்கிறது இல்ல. இவர் இழுத்து பிடிக்கும் போது மனைவி விட்டு கொடுத்து போறதும், கணவன் இழுத்து பிடிக்கும் போது மனைவி விட்டு கொடுத்து போறதும், மனைவி இழுத்து பிடிக்கும் போது கணவன் விட்டு கொடுத்து போறதுமாக மாத்தி மாத்தி இருக்கணும். ரொம்ப நான் இழுத்து பிடிப்பேனா, நீ இழுத்து தாண்டி பிடிக்கணும். இழுத்து பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த நூல் ரெண்டா அருந்துரும், குடும்ப வாழ்க்கை ரெண்டா போயிடும். சோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இரு மனமும் ஒன்று சேர நடக்கக்கூடிய திருமணம்ன்றாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது, அது சேரவே சேராது, சாகர வரையும் சேராது. எழுதி வச்சுங்க நீங்க. ஏங்க ஒரு நாளைக்கு தாட்ஸ் 72,000 தாட்ஸ் வருதுன்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருக்கு. ஏன் என்னுடைய மனசை என்னாலே புரிஞ்சுக்க முடியல, என் பொண்டாட்டி எப்படி புரிஞ்சுப்பா? அடிப்படையே தப்பு தானே. அப்ப எது கல்யாணம் பண்ற? என் ஆசைக்கு கல்யாணம் பண்றேன், எனக்கு ஒரு உடல் தேவை இருக்கு, அது கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா உங்களால? இல்லங்க, நான் வந்து ஒரு ஆள் துணைக்கு பேசணும். சரி, அப்ப ஒரு ஆம்பளைய கூட வச்சுக்கோங்க நீங்க. அது எப்படியா? அது கெமிஸ்ட்ரி ஒத்து வராது. என்ன கெமிஸ்ட்ரி? என்னப்பா கெமிஸ்ட்ரி அந்த இடத்துல? நான் வேணா நாளைக்கு சசிகுமார் உங்க வீட்டுல கூட விட்டுட்டு போயிடுறேன், உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. சசிகுமாரோட உங்களால வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? சத்தியமா முடியாது. உங்களுக்கு என்னங்க பேச்சு துணைக்கு தானங்க ஆள் வேணும். எங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் த டெபுட்டி மேனேஜிங் ட்ரஸ்ட் விட்டுட்டு போயிடுறேங்க. சாரி, ஜாயின்ட் மேனேஜிங் ட்ரஸ்ட் விட்டுட்டு போயிடுறேங்க. குடும்பம் நடத்துறீங்களா? முடியாது. பின்ன அப்ப என்ன? எனக்கு ஒரு உடல் தேவை இருக்கு, அது எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அதை ஒத்துக்குங்க. பல பேர் அதை ஏத்துக்க மாட்டீங்க. சேம் ஜெண்டரா உங்களால ஈர்ப்புல இருக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன? கல்யாண தேவை என்பதே அதற்காகத்தான். உடல் தேவைக்காக நீங்க போறீங்க. அந்த உடல் தேவை அங்க ஃபுல்ஃபில் ஆகாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சண்டை வராது. அது எம் பொருள், அவன் எனக்கானவன் மட்டும்தான், அவன் எனக்கானவன் மட்டும்தான். நீங்க இறுக்கி பிடிக்க போனீங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஓஷோத ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. The woman and men both is to be enjoyed, not is to be understood. முடிஞ்சு போச்சு. ரெண்டு என்ஜாய் பண்றதுக்கு தான். புரிஞ்சுக்கிறவங்க ஒண்ணும் கிடையாதுன்றாரு. என்னத்தை புரிஞ்சுப்பீங்க? உங்க மனசை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. அடுத்தது என்ன தாட் வரும் உங்களால சொல்ல முடியுமா? உங்க பொண்டாட்டியால எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட் தான். என்னப்பா ஆல்ரெடி தப்பான கணக்கு. மறுபடியும் சரியா வரும், மறுபடியும் சரியா வரும், மறுபடியும் சரியா வராது.
கிளியர்? கிளியர். இனி போவீங்க கல்யாணத்து பக்கம் கேள்விக்கு ஏதாவது? இல்ல போக மாட்டேன். வெரி குட். நைஸ். நெக்ஸ்ட் மேக்கலா ஒருத்தவங்க அவங்க சாட்ல கேட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் என்பது பீனியல் கிளாண்ட் ஆர் பிட்யூட்டரி கிளாண்ட், எக்ஸாக்ட்டா எந்த பிளேஸ் புருவ மத்தி? முதல்ல அவங்களுக்கு பீனியல் கிளாண்டுனாவே என்னன்னு தெரியாது, பிட்யூட்டரி கிளாண்டுனால என்னன்னு தெரியாது. முன்ன பின்ன பார்த்துருப்பாங்களா அதை? இருந்தாலும் கேட்குறாங்க. அது கேள்வி கேட்கறதுக்கு எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது யோக ரகசியம்னு ஒரே வார்த்தையில முடிக்க முடியும். இருந்தாலும் கூட உங்களுக்கு டெக்னிக்கா சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முதல்ல சுழுமுனை மையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அவரவர் உள்நாக்கிலிருந்து அவரவர் கட்டை விரல், இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுதான் உள்நாக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அவங்களோட கட்டை விரல் வைக்கிறீங்கன்னா அந்த கட்டை விரல் எந்த இடத்தில் முடிகிறதோ அந்த இடம் தான் உங்களோட சுழுமுனை மையம். அந்த இடத்துல தான் உங்களோட ஆன்ம பிரகாசம் இருக்குது. சோ நம்ம எந்த இடத்துல கவனம் வைக்க முடியும் அப்படின்னா, புருவமத்தி கவனத்தை சொல்லி கொடுக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு அழுத்தம் மாதிரி ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த அழுத்தத்துல சில பல மாதங்கள் வந்து கவனம் வைக்கணும். அது அப்புறம் புருன்னு ஒரு உணர்வா மாறும். அந்த புருன்னு ஒரு உணர்வுல கவனம் வைக்கணும். அது சில பல வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ஒளியா மாறும். அப்புறம் ஒளியில கவனம் வைக்க 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 அந்த ஞானம் வெளிப்பட்டு விடும். ஞானம் வெளிப்பட வெளிப்பட சித்துக்கள் வாய்க்க பெறும். சித்தர்களோட அருளாற்றல் கிடைக்க பெறும். அருட்பெருஞ்சு அது என்னென்னமோ ஆகலான்னு வைங்க அதுக்கப்புறம். ஆனால் பொறுமை மிக 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 அவசியம். எக்ஸாக்டா பீனியல் கிளாண்ட்ல கவனம் வைக்கணுமா? எது நமக்கு பீனியல் கிளாண்ட்னே தெரியாது. எங்க போய் கவனம் வைக்கிறது? பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்கும்னா தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன் அந்த ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சிவலிங்கத்தின் வடிவில் இருக்கும் பீனியல் கிளாண்ட். அது எப்படி இருக்குன்னா பனிக்கூழ் போன்று இருக்கும். பனிக்கூழ் அப்படின்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அது கையில எல்லாம் தொட முடியாது, உடஞ்சு ஓடிடும். கவனத்துல தான் தொட முடியும், உணர்வு நிலையில தான் தொட முடியும். லிங்கத்தை பாருன்னா வெளியில இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க சொல்லாங்க, உள்ள இருக்கிற லிங்கத்தை பாரு. நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னா அந்த தான்றத அந்த பீனியல் கிளாண்ட் அந்த இடம் தான். சோ அந்த இடத்த கவனிக்க 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 அதை சுற்றி வந்து அந்த ஆன்ம ஜோதி பிரகாசம் அடையும். அது ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா அப்புறம் ஃபோர் சைட் சீயிங், பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றது, எதிர்காலத்தை கணக்கிடுறது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றது, இது எல்லாமே அந்த பவர் அதுக்கு தான் இருக்கு. அது எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா தெரியாது. நம்ம வேலை கவனிக்கிறது மட்டும்தான். முழு கருணை உள்ளத்தோடு அது எப்ப சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, வள்ளலார் அதுக்கு ஈஸியா ஒரு டெக்னிக் கொடுத்துட்டாரு. யோகத்தின் மூலியமாக கவனிச்சு ஆக்டிவேட் பண்றது ஒரு வகை. கருணை உள்ளத்தோடு இருக்க இருக்க உங்களது ஊன் உருகிறது இல்ல, உங்களோட ஆன்மா உருகணும். ஆன்மா எப்போ உருகும்? இன்னொரு ஆன்மா கஷ்டப்படுதே, வேதனைப்படுதே, அதுக்கு இவ்வளவு வலிக்குமே, வேதனைப்படுமேன்னு சொல்லி உண்மையாகவே உங்களது ஆன்மா உருகும் போது அது ஆக்டிவேட் ஆகும். ஏன் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்றது இறைவன் தான் ஆக்டிவேட் பண்றாரு. அது எப்படி ஆக்டிவேட் பண்றாரு, எதை கால்குலேட் பண்ணி பண்றாருன்னா, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதும் போது பெரும் கருணை கொண்டு ஆக்டிவேட் பண்றாரு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இத்தனை வருஷம் உழைச்சு கவனம் வச்சுட்டான் அந்த இடத்துல, இத்தனை வருஷம் தவம் பண்ணிட்டான், கவனம் வச்சுட்டானா தவம் பண்ணிட்டான்னு சொல்றேன். சரி ஓகே, இதற்கு உண்டான பலனாக அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுவோம், ஆக்டிவேட் பண்ணி விடுவார். இது நம்ம கையில இல்லை, இதுவும் அவன் தான் நிகழ்த்தான். இந்த நேரத்துல இதை நான் பேசணும்ன்றதை அவர் தான் பேசுறாரு. இது இப்ப இன்னும் ஒரு 1,00,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற 1,00,000 பேர் பார்க்கல, அந்த 1,00,000 பேருக்கு தான் இந்த நியூஸ் போகும். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டும் என்பது இறைவன் விதித்தது. வேற யாரு நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. இன்னொரு கேள்வி, சாய் கார்த்திகேயன், எப்படி பிரதர் நெகட்டிவ் தாட்ஸை வந்து அவாய்ட் பண்றது சொல்லுங்க. பிரதர், நெகட்டிவ் தாட்ஸ்னா முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ்னா என்ன? அதாவது தப்பான ஒரு விஷயம், என் உணர்வுக்கு வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ்னு வந்து நினைக்கிறீங்க. என்ன பொறுத்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற ஒன்னே கிடையாதுன்னு பண்ணீங்க. நான் ரொம்ப ஆழமா போயிட்டு நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற ஒன்னே கிடையாது. ஏன் 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் அவன் தான் படைப்பாளி இறைவன். அப்படின்னா என்ன? ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ வைரஸ் படைச்சவனும் அவன் தான், கேன்சர் வைரஸை படைச்சவனும் அவன் தான், ஆக்சிடென்ட் பண்ணி ஆளை தூக்குறதும் அவன் தான். ஏன்? இது ஒரு கேம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதுல எது நெகட்டிவ் நீங்க சொல்லுங்க? எல்லாமே அவன் நிகழ்த்துறான்றப்ப அவன் காரணம் இல்லாம நிகழ்த்துவானா? அப்படின்னா நம்ம நினைக்கும் போது நெகட்டிவா, ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இல்ல. அதாவது உச்சகட்ட ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் இல்ல, நடப்பதை ஏற்றுக்கொள். ஏன்னா இறைவன் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக நிகழ்த்திட்டு இருக்கிறார். என் அனுபவம் உங்களுக்கு நடக்காது, உங்க அனுபவம் எனக்கு நடக்காது. இங்க என்ன பிரச்சனைனா, அடுத்தவனை பார்த்து அந்த மாதிரி எனக்கு நடக்கலையேன்னு சொல்லி வெம்பி வேதனை போடுறோம், அங்கலாப்பு. அது எப்ப குறையுதோ அப்ப இறைவனை பத்தின புரிதல் உங்களுக்கு வந்துடும். இறைவனை பற்றின புரிதல் என்ன? பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு எதிரே நின்று மெல்ல சிரிப்பவனும் அவனே. கிள்றதும் அவன் தான், தொட்டில ஆட்டுறவன் அவன் தான், அதை வந்து கிண்டல் பண்றவன் அவன் தான். ஆக மொத்தம் எல்லாம் அவன் தான். அப்ப அவன் ஒரு முட்டா பயலான்னு கேட்காதீங்க, இதெல்லாம் கனவு.
இப்ப என்னதான்டா சொல்ல வர? என்னடா ரொம்ப குழப்புறியடா, நல்லா போற மாதிரியே போற, ரொம்ப குழப்பி விட்டுறிய. சிம்பிள் பிரதர், எல்லாம் பொய், எல்லாமே மாயை. இருந்தாலும் இந்த மாயையில மாயைன்னு உணர்த்துறதுக்கு அப்பப்போ ஒவ்வொரு உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்கா, அப்ப என்ன பண்ணணும்? எல்லாம் இறைவன் தான் பண்றாருன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வராது. எல்லாமே இறைவன் தான் பண்றாருன்னு இறைவன் தப்பு பண்ணுவாரான்ற ஒரு கேள்விக்குள்ள போயிருவீங்கல்ல. இறைவன் சரியா தான் பண்றாருன்னு நினைச்சா எப்படி உங்களுக்கு நெகட்டிவ்? அதுவே கடல் அலைகள் வந்து வந்து மறைவது போல கெட்ட எண்ணம் வந்தாலும் அது தானாகவே மறைந்து விடும். அதுக்கு வலு கொடுக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிங்கப்பூர் வந்துட்டேன், ஐயோ ஆட்கள் சேரலன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தான் தாட் வந்தது, எனக்கு வராமையா இருக்கு, அது நெகட்டிவ் தாட். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் தாட். உங்களுக்கு நெகட்டிவ் தாட் தான், எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட் தான். இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு தாட் வரும்போது அதை ஏத்துக்கணும். சரி ஓகே, வரலன்னா அது இறைவன் விதித்த விதின்னு ஏத்துக்க வேண்டியதான். அதுக்காக சரி வந்ததுல இருந்து ஒரு வேலையும் பண்ண மாட்டான், ஆளுங்களே வரமாட்டாங்க, நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அதுக்குண்டான வேலையை செய்யணும், அதுக்குண்டான ப்ரமோஷன் ஒர்க் பண்ணணும், அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணணும். இத்தனையும் பண்ணி ஆள் வரலாம், ஓகே ஐ அக்செப்ட்னு சொல்லி ஏத்துக்கணும். ஏன்னா அது டிசைன்ல இருக்குன்னு அர்த்தம். இதுல எது நெகட்டிவ் தாட் சொல்லுங்க? இதுல எல்லாமே நடக்கிறது தான். எல்லாமே ஏத்துக்க. எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃபிளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். தமிழ்ல சொல்லணும்னா, எதையும் தடைப்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ சென்று விட்டாய் என்றால் அதற்கு பெயர் தான் பரிபூரண சரணாகதி. அந்த பரிபூரண சரணாகதி உன்னை ஆழ்ந்த அமைதிக்கு கொண்டு சென்று விடும்ன்றாங்க. நான் சொல்ல, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பர், சிறப்பு. ஓகே, சோ 45 மினிட்ஸா போயிட்டு இருக்கோம் லைவ். ஆமா, முடிச்சுக்கலாம்ன்றீங்களா? முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஃபைனலா ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடலாம். இஸ் காட் a dark matter or conscious light or Higgs boson? அது என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆகையால் தாங்களே தமிழில் கூறிவிடுங்கள். என்ன வேலை மிச்சம். தான் கடவுள். சரி, வேற கேள்வி போவோம். ஏன் ப்ரோ வேற கேள்வி போறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கா? தெரியுதா தெரியுதா என் கஷ்டம் புரியுதா? If we are reborn through karma, how did the first birth happen? மூல வினை அவர் கேக்குறாரு. நம்ம எல்லாமே கர்மா படி நடந்தோம்னா முதல்ல என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அதே கேள்வி எனக்கு இருக்கு. வேற யாராவது தெரிஞ்சதுன்னா பதில் சொல்லுங்க. ஆதியை சொல்ல வேண்டும் என்றால் அது இறைவன் ஒருத்தனால் தான் முடியும். நான் இறை தன்மையை உணர்ந்தவன், நான் இறைவன் கிடையாது. கிளியர்? கிரேட் எஸ்கேப். முடிச்சுக்கலாமா? கடையை சாத்திடுவோமா? கடையை சாத்திடலாம். ரைட். மிக்க நன்றி, மிக்க 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 நன்றி. சிங்கப்பூர்ல ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு எடுக்க போறோம். பல பிரபஞ்ச ரகசியங்கள் இதனால வரைக்கும் வெளிப்படையாக நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி யூடியூப்லயே ரொம்ப வெளிப்படையாத்தான் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் கூட இங்கேயும் சில பேச முடியாத சில வெளிப்படையான உண்மைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி வகுப்புல சொல்ல போறோம். அது நேரடி வகுப்பு மட்டும் இல்லாம சித்தர் பெருமக்களோட அருள் ஆற்றல்னால நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய பயிற்சியும் சொல்லிக் கொடுக்க போறோம். அதனுடைய வெளிப்பாடாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடு உபதேசமும் தொட்டு உங்களது ஆன்மாவை தூண்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் நடக்க இருக்கிறது. அதனால சிங்கப்பூர் மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க சிங்கப்பூர் விசா உடனே வந்துடலாம்னு விருப்பப்படுறவங்க, மெயினா சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்காக தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பண்றோம். ஸோ வந்தா போனாது விட்டா கிடைக்காதுன்ற மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ன்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூரியன்ஸ் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களது இல்லற வாழ்வில் வெற்றி காணவும், பொருளாதார வாழ்க்கையில் மேம்படவும், மிக தெளிவான மன நிம்மதியான வாழ்க்கை வாழவும், எல்லாவற்றையும் கடந்து இறைவனை சென்று அடைவதற்குண்டான இறை பாதைக்குண்டான வாழ்க்கைக்கு வித்திடவும் மிக அற்புதமான ஒரு நாள் வகுப்பு நடக்க இருக்கு. வருகின்ற நவம்பர் 13ஆம் தேதி 8 to 8, 8 மணி காலையில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா 8110811058 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது பெயரை நீங்க முன்பதிவு செய்துக்கலாம். அங்க இந்த மாதிரி சிங்கப்பூர் கிளாஸ் டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக கலந்து கொண்டு உங்களது பெயரை முன்பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வளவு பொறுமையா இந்த நேரலையை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். நன்றி. நன்றியா? பரவாயில்ல, ரொம்ப பெரிய ஒரு தத்துவ விளக்கத்தை சொல்லிட்டாரு. நன்றி தான், அதுலதான் எல்லா தத்துவங்களும் அடங்கி இருக்கு. வாழ்க்கையவே நன்றி உணர்வோடு இருக்க கத்துக்குங்க. இறைவன் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த விஷயத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல காலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல காதை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பேச்சு கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. நல்ல குடும்பம் இல்லைன்னா நல்ல சைக்கிள் கொடுத்திருப்பாரு, நல்ல சைக்கிள் இல்லைன்னா நல்ல காரை கொடுத்திருப்பாரு, நல்ல கார் இல்லைன்னா நல்ல வீட்டை கொடுத்திருப்பாரு, நல்ல வீடு எதுவுமே இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று நல்லதா கொடுத்திருப்பாரு உங்களுக்கு. எப்ப கிடைச்ச நல்லதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, நன்றினா எல்லாத்துக்கும் நன்றி, அந்த நன்றி கிடையாது, மனதார அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நன்றி உணர்வு அதிகமாக 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 உங்களுக்கு வேணுங்கிற எல்லா வளமும் நிச்சயமாக உங்கள் வீட்டு வாச கதவை தட்டி உங்க வீட்லயே டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. டோர் டெலிவரி. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க.
எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினாலும் சித்தர் பெருமக்களின் அருளினாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி எல்லாம் வல்ல சித்தர் பெருமக்களின் அருளினாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளினாலும் பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். நன்றி.